சமீப காலமாக சிறுதானியத்தை பற்றியோட அவேர்னஸ் வந்து நிறைய இருக்கு. ஆனா இது யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாது, இதை சமைக்கும் பொழுது கவனிக்க வேண்டியவை என்ன, இல்லை இது இவங்க மட்டும்தான் எடுக்கணும், டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவில் எதை பார்க்க போறோம் அப்படின்னா, சமீப காலமாக சிறுதானியத்தை பற்றியோட அவேர்னஸ் வந்து நிறைய இருக்கு, மக்களிடம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க கூடாது, இதை சமைக்கும் பொழுது கவனிக்க வேண்டியவை என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லை. எப்படியோ ஒன்று எடுத்துக்கலாம், இல்லை இது இவங்க மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கப்படுது. ஸோ அதனால யூஸ்வலா அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்குரிய இதுவும் அதற்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம். முதல் விஷயம், சிறுதானியத்துல செய்த உணவுகள்னாலே ஒரு போரிங், இப்படிதான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு வழக்கமா வந்து வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னா, சிறுதானியத்தை நம்ம எந்த முறையில வேணுமாவது எடுக்கலாம். இன்னைக்கு நிறைய சேமியா போல, இல்லை மைதா சேர்க்காத நூடுல்ஸ் போல, இந்த மாதிரி பல முறைகளில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதனால புலாவ் மாதிரி, பிரியாணி மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி நமக்கு போர் அடிக்காத பல்வேறு முறைகளில் எடுத்துக்கலாமே தவிர ஒரே முறையில தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் எடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. சிறுதானியம்னாலே சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப நேரம் குக்கிங் டைம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சிறுதானியத்தை வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேழ்வரகுன்னு வச்சுக்கோங்களேன். கேழ்வரகு களி நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் நினச்சிப்பாங்க, ஓ களி கிளறல தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னா. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு நார்மலாகவே கேழ்வரகு மாவு கடைகளில் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் களி கிளறவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஏன்னா இதை யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் கேட்குற ஒரு விஷயம். அதுக்காக தான் பொது விளக்கமாக வந்து கொடுக்குறோம். இப்போ களி எனக்கெல்லாம் கிளற தெரியாது, கட்டிய எங்கள் ஆயா கிளறுவாங்க, அம்மாவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு இன்னைக்கு கிளற தெரியாது. அவங்கன்னா ஒரு பெரிய மத்தை வச்சு கிளறிடுவாங்க. நான் எப்படி கிளறது, அந்த களியை எப்படி செய்யறது அப்படின்னா, கேழ்வரகு மாவு இருக்கு. ஸோ நார்மலாக இன்னைக்கு நம்ம எல்லாம் சின்ன ஃபேமிலி தானே. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நமக்கு நான்ஸ்டிக் தவா நம்மக்கிட்ட ஏதாவது இருந்தாலும் சரி, இல்லை நான்ஸ்டிக் உருண்டையாக இருக்கக்கூடிய குக்கர்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரி, அதில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு கப் கேழ்வரகு மாவு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு கப் கேழ்வரகு மாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 கப் தண்ணீர் வந்து எடுத்துக்கணும். ஸோ 2 கப் தண்ணீர் எடுத்துட்டு நல்லா கொதிக்க விடணும். ஸோ ஒரு கொதி வந்த பிறகு என்ன பண்ணணும்னா, நார்மலா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சமைத்த உணவு இருக்கு பார்த்தீங்களா, சோறு இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப இல்லை, ஒரு சும்மா ஒரு கைப்பிடி இவ்வளோ, ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட அள்ளி அதில் போடுங்க. திருப்பி பாயில் நல்லா கொதிக்க ஆகும் பார்த்தீங்களா, அப்போ நீங்க இந்த மாவு இருக்கு பார்த்தீங்களா, கேழ்வரகு மாவை போட்டு நல்லா அப்படியே கிளறினீங்க அப்படின்னா, யூஸ்வலா என்னன்னா நம்ம அப்படியே கிளறணும்னா, தண்ணீர்ல போட்டு கிளறணும்னா தான் அது கட்டி ஆகும். இப்போ இடையில வந்து என்ன அப்படின்னா, இந்த வாஷிங் மிஷின்ல எல்லாம் துவைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸி ஆகுதுன்னு எப்படி இந்த பேக்ஸ் போடுவோம், அதே மாதிரி இந்த ரைஸ் இருக்கிறனால நம்ம கொட்டி இது பண்றதுனால ஈஸியா வந்து கட்டி இல்லாமல் கிளற வைக்கும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணி நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணீரெல்லாம் வச்சு இருகிறப்ப சிம்ல வச்சு கிளறணும். கிளறிட்டு நம்ம தண்ணீர்ல எடுத்து தொட்டு பார்க்கணும். தண்ணீர்ல எடுத்து மேலே தொட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த விரல்கள் வந்து அதுல பதிஞ்சுட்டு கையில் வந்து அந்த கேழ்வரகு வந்து ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அதுதான் பதம். அப்படியும் இல்லை இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குன்னா லைட்டா மூடி வச்சுட்டு திருப்பி பண்ணோம்னா வரும். ஸோ இதுதான் வந்து கேழ்வரகு களி செய்வதற்கு ஒரு ஈஸியான சிம்பிள். அதே மாதிரி கம்பும் அது மாதிரி தான். கம்பு ரொம்ப கஷ்டமே அப்படின்னா, கம்பையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு 6 hours 12 hours ஊற வச்சுட்டு நார்மலாக என்ன பண்ணிடணும், வாஷ் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சிடுறோம். அரைச்சிட்டு என்ன பண்ணணும், இப்போ கம்பு நம்ம அரைச்சது 1 கப் இருக்கு அப்படின்னா, கம்பங்கூழ் செய்கிறோம் அப்படின்னா 3 கப் தண்ணீர் விட்டு பாயில் பண்ணும். அந்த தண்ணீரும் இது பண்ணிட்டு அதை பாயில் பண்றதுக்கு முன்னாடியே இந்த 1 கப் அரைத்த அந்த கம்பு அந்த கூழ் விழுதா இருக்கு பார்த்தீங்களா, அது பண்ணிட்டு நல்லா இது பண்ணும். ஸோ அது நல்லா பாயில் பண்ணி இறுகி மேலே ஒரு மாதிரி வெடித்த மாதிரி வரும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு பண்றதுக்கு. ஸோ இது எல்லாத்துலேயும் ஊற வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா திணை புட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திணையை நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை எடுத்துட்டு வாட்டரை நல்லா ட்ரைன் பண்ணிட்டு ஒரு துணி இருக்கு பார்த்தீங்களா, துணியில் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க நூல் துணியிலையோ நூல் புடவையிலையோ அதை போட்டுடணும்.
ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் போட்டோம் அப்படின்னா அதை எடுத்து பார்க்கணும். நம்ம யூஸ்வலா நம்ம இடியாப்ப மாவுக்குலாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி பக்குவம் தான். கொஞ்சம் ஒட்டாமல் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு பார்த்தீங்களா, அதை அரைச்சு வச்சுக்கணும். ஸோ அரைச்சு வச்சுட்டு நார்மலா நம்ம புட்டு செய்யற மாதிரி பண்ணலாம். அதனால குக்கிங் மெத்தட் அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டி கிடையாது. அது மாதிரி ரொம்ப நேரம் ஆகுமானாலும் அதுவும் கிடையாது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிறுதானியங்கள்லாம் நோயாளிகளுக்கும், உடல் வந்து ரொம்ப இளைச்சு போயிருக்கவங்களுக்கும் தான். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு முதலில் நம்ம குடுக்கக்கூடிய உணவு என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு பால். கேழ்வரக அழகா ஊற வச்சுட்டு, நல்லா அரைச்சுட்டு, ஆட்டுக்கல்ல ஆட்ட முடியும்னா ஆட்டுக்கல்ல ஆட்டிறலாம். இல்ல மிக்ஸியில அரைக்கணும்னா மிக்ஸியில அரைக்கலாம். அரைச்சிட்டு நல்லா துணி போட்டு பிழிஞ்ச பால். ஸோ அத நம்ம பாயாசம் மாரி காய்ச்சி குடுக்கலாம். இல்ல அந்த பால சுத்தமா இருந்ததுன்னா, அப்படியே நம்ம குடுக்கலாம். இது மாரி தான் ஈவன் கேழ்வரகு பால் இருக்கு பார்த்தீங்களா? அப்புறம் கம்பு பால். இதுல இருந்துலாம் வந்து நம்ம தயிர் எப்படி நம்ம தேங்காய் பால்ல இருந்து தயிர் செய்யலாம்னு பார்த்தோமோ, அதே மாதிரி இதையும் நம்ம வந்து புட்டிங் உர ஊத்தி, தயிர் மாரி கொஞ்சம் ஊத்தி செய்யலாம். நார்மலா இது பார்க்கறதுக்கு நம்ம புட்டிங் சாப்பிடுறாங்கல்ல குழந்தைங்க, அது மாரி இருக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னா, இது நோயாளிகளுக்கு இல்ல. குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். அடுத்து இது எளியவர்களுக்கான உணவு. இதுல பெருசா சத்து இல்லை அப்படின்னு. இன்னைக்கு இருக்கு. இதுல இவ்ளோ நியூட்ரிஷன் இருக்குன்னு போட்டிருந்தாலும், இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கால்சியம் சத்து இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு. தசைகள் குறிப்பாக வந்து என்னன்னா, நம்ம தசைகள வலுப்படுத்தணும் அப்படின்னு யாரெல்லாம் உணவு முறை, செய்கை முறை மேற்கொள்றாங்களோ, அவங்களுக்கு இந்த சிறுதானியம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான உணவு. அதே மாரி கால்சியம். நீங்க கேழ்வரகு பால்ல இருக்க கால்சியம் கண்டிப்பாக நாம குடிக்கக்கூடிய பால்ல கூட, பசும்பால்ல கூட கிடையாது. ஸோ அதனால அதுல கால்சியம் சத்தும் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு. எல்லாமே இருக்கிறதுனால அது ரொம்ப முக்கியம். அடுத்து என்னன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு சில பேர் என்ன செய்வாங்க, வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா சாப்பிட்ட பிறகு அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, "எனக்கு இது வந்து ரொம்ப செரிமானத்துக்கு கஷ்டமா இருக்கு" அப்படிங்குவாங்க. "என்ன பண்ணுது? வயிறு உப்புசமா இருக்கா? வாந்தி வருதானா?" "கிடையாது. எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது" அப்படிங்குவாங்க. ஸோ ஒரு உணவு நமக்கு ஒரு ஸ்டாமினாவ குடுக்குது. இன்சுலின வந்து அதாவது சுகர டக்கு டக்குன்னு ஏத்தல அப்டின்னா, அந்த உணவு சாப்பிட்ட பிறகு நமக்கு பசிக்காம ஒரு திடகாத்திரமா இருக்கு பார்த்தீங்களா? அந்த உணவு தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான உணவு. நீங்க ஒரு உணவு சாப்ட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுமே திருப்பி பசிக்குது, திருப்பி சாப்பிடணும், திருப்பி பசிக்குது அப்டின்னு ஆனா அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். ஆனா திரும்ப திரும்ப சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது நல்லதில்ல. சிறுதானியம் எடுக்கும் பொழுது இந்த மாரி ஒரு ஸ்டஃப்டா இருந்ததுன்னா, அது ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். ஆனா சிறுதானியம் சமைக்கும் பொழுது அதிக நேரம் ஊற வைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளூட்டன் இதுல இருக்கா அப்படின்னா, குளூட்டன் சென்சிட்டிவ் பீப்பிள் அதாவது குளூட்டனால அலர்ஜி ஏற்படுது. அல்சர் இருக்கு. அந்த மாரி பேஷண்ட்ஸ்க்கோ, அடுத்து ஐபிஎஸ் இருக்கவங்க, ஐபிடி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சிறுதானியம் ரொம்ப நல்லது. குறிப்பாக கம்பங்கூழெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பித்தப்பையில கற்கள் இருக்கு பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான உணவு. அடுத்து சிறுதானியம் எடுத்தா தோள்களுக்கு நல்லதில்ல. சிறுதானியம் எடுத்தா ஸ்கின் அலர்ஜி வரும் அப்படின்னு. இது வந்து பொது கருத்தா எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்ல முடியாது. நார்மலா சிறுதானியம் தோலுக்கு நல்லதானா? நல்லதுதான். காரணம் இதுல என்ன இருக்குன்னா, இது ஜிங்க் இருக்கு, விட்டமின் இ இருக்கு, கே இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னுக்கு வந்து ஆரோக்கியத்தையும், அதோட அந்த அது ஒரு நல்ல ஒரு தக்க நிலைகள்ல அந்த ஃபர்மா இருக்கிறதுக்கும், எல்லாவற்றிற்கும் ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஆகாம, நோய் எதிர்ப்பு சக்திய தடுப்பதற்கும் இந்த சிறுதானியம் ஹெல்ப்பா இருக்கும். ஆனா, இது வந்து யாருக்கு மட்டும் பிரச்சனை இருக்கும்னா, ஏற்கனவே சரும ஒவ்வாமை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இல்ல ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இருப்பவர்களுக்கு, அந்த தானியத்தோட உமி அலர்ஜென்ஸா இருக்கும். அதே மாரி இதுல ஆக்சலேட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்ப அவங்க அத எடுக்கும் பொழுது, அவங்களுக்கு அது அலர்ஜிக் கண்டிஷன உண்டு பண்ணும். அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஸ்கின்னுக்கு இது ஒவ்வாமையை ஏற்படுத்துமே தவிர, ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு இது ஸ்கின்க்கு எந்த பாதிப்பையும் ஏற்படாது. இன்னும் நம்ம சொல்லணும் அப்டின்னா, ஸ்கின்க்கு நன்மையை தான் வந்து இது செய்யும். அதனால மில்லட்ஸ் அப்படிங்கிறது ஆரோக்கியமான உணவு தான். ஆனா, அத ப்ராப்பரா நம்ம ப்ரொசீஜர் பண்ணி, நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல நம்ம உண்டோம் அப்டின்னா, அது நமக்கு முழுமையான பலனை வந்து தரும்.